இன்றைக்கி நாங்கள் ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா கலக்கிட்டு இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கல் காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து ஊற்றிக்கலாம், அது கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். சுவையான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சும்மாவும் சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கும் சேர்த்து சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம்.